ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட் சமையலில் வந்து நம்ம டீ ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். டீக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்காக ஒரு பிஸ்கெட் மாதிரி நம்ம செய்ய போகிறோம். டீ ஸ்நாக்ஸுன்னுவாங்க. டீ குடிக்கும்போது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் இல்லையா, அது போல் அதை எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், ஒரு கப்பு கோதுமை மாவு. பாருங்கள், நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப்பு கோதுமை, ரெண்டு கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க. சால்ட்டு நான் வந்து கருப்பு எள்ளு இல்லை, அதனால் வெள்ளை எள்ளு எடுத்துனுங்கிறேன். எள்ளு பாருங்கள், கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு எடுத்துக்கோங்க. அது கூட நெய் கொஞ்சம், நெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. இதை நல்லா பிசைஞ்சிடுங்க. இது கூட எல்லாம் மிக்ஸ் பண்ணிடுங்க. நெய், எள்ளு, உப்பு, கோதுமை மாவு, அவ்வளோதான். டீ போடுறதுக்குள்ளவே நம்ம இந்த ஸ்நாக்ஸு பண்ணிடலாம். ரொம்ப குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கூட ஆகாது இது பண்ணுறதுக்கு. இந்த மாதிரி நல்லா பிடிச்சிக்கணும். நெய்யை நல்லா மாவில் வந்து இது பண்ணிக்கணும். நல்லா மாவு போயிடணும். மாவுக்கு தண்ணி ஊற்றக்கூடாது, சர்க்கரை இல்லாத நம்ம பிசைய போகிறோம். நெய் ஊற்றி பிசைஞ்சுக்கிறோம் மாவில். இன்னும் ஒரு 1/4 கப்பு ரவை போட்டுக்கோங்க. 1/4 கப்பு ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1/4 கப்பு ரவை போடணும். 2 கப்பு மாவு, 1/4 கப்பு சர்க்கரை பாவு வச்சுக்கணும். தண்ணி ஊற்றக்கூடாது, சர்க்கரை பாவில் தான் நம்ம பிசைய போகிறோம். 1 கப்பு சர்க்கரை எடுத்துக்கணும். 2 கப்பு கோதுமை மாவு, 1/4 கப்பு ரவை, 1 கப்பு சர்க்கரை, அதில் 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/4 கப்பு தண்ணி. சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். இது சர்க்கரை கரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், சர்க்கரை பாவு. அதே பாவு எல்லாம் வேண்டாம், சர்க்கரை கரைஞ்சால் போதும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்த பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் தான் பிசைய போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்குங்க. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சு மாதிரி கொஞ்ச நாள் பிசைஞ்சு ஊற வச்சிடணும். பாருங்க, மூடி வச்சிருங்க. பாருங்கள், 10 நிமிஷம் நல்லா மூடி வச்சு ஊற வச்சிட்டோம். இப்போ சின்னதாக ஒரு பீஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி இப்படி சின்னதாக நம்ம ரொம்ப பெருசாக போடாதுங்க, சின்னதாக போடுங்க. பாருங்கள், நல்லா ஊற்றிட்டு நம்ம சிலிண்ட்ரு ஷேப்பில் இப்படி பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு இப்படி, அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தட்டில் சின்னதாக அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கலாம். சிம்பிளாக இருக்குங்க. ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அவ்வளோதான். சின்னதாக உருட்டிட்டு அந்த மாதிரி நம்ம இப்படி நல்லா ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இப்படி சிலிண்டர் ஷேப்பில் இப்படி விரல வச்சு இப்படி பண்ணுங்க. அவ்வளோதாங்க. இப்போ எல்லாத்தையும் அது மாதிரி பண்ணிவிட்டு பாருங்கள் சிஸ்டர், சரி பாருங்கள், இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையும் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பிஸ்கெட்டு டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுங்கள். சிம்பிளாக குயிக்காக பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் வச்சுட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். போட்டுக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இது ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், ஒன்றா எடுத்து இதில் போட்டுக்கோ. கொஞ்சம் மீடியமாக வச்சு வேக வைக்கணும். நல்லா வெந்து வரும். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பிஸ்கெட்டு.
நம்ம சிம்பிளாக குயிக்காக பண்ணுறதுனால இந்த மாதிரி மாடலில் பண்ணுறோம். நீங்கள் வேணுன்னா வேறு மாதிரி பண்ணலாம். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. டீ குடிக்கிற டைமில் குழந்தைங்களுக்கு நம்ம கூட சாப்பிட்லாம். சரி பாருங்கள், அப்படியே திருப்பிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் நல்லா வரும் பிஸ்கெட்டு. மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒன்று ஒன்றா எடுத்து மெதுவாக திருப்பி போடுங்க. அதே அப்படியே இன்னும் ஒரு 10 நிமிஷம் விடுங்க, நல்லா வெந்துடும். பிஸ்கெட்டும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லாம் மைதா மாவில் பண்ணுவாங்க. நம்ம கோதுமை மாவில் ரொம்ப ஹெல்த்தியாக உடம்புக்கு ஆரோக்கியமானது கோதுமை மாவு. அதில் நம்ம இந்த ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கு. குழந்தைங்க நிறைய விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், வீட்டிலே சூப்பரான ஒரு பிஸ்கெட் பண்ணிட்டோம் பாருங்கள். 10 நிமிஷம் அவ்வளோங்க, மாவு பிசைஞ்சா ஆயிடுச்சு. உடனே பிஸ்கெட் பண்ணிடலாம். பாருங்கள், நான் சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய்லாம் இதில் வந்துடும். இதில் பாருங்கள், நம்ம வேறு எதுவுமே சோடா உப்பு எதுவுமே நம்ம மிஸ் பண்ணல. வெறும் நெய் தான் போட்டோம், ஒரு 2 ஸ்பூனு. வேறு எதுவுமே போடாத. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்கு பிஸ்கெட்டு. நீங்கள் சிம்மில் வச்சு வேக வைக்கணும். ஆயிலில் வச்சிங்கன்னா உள்ளே வேகாது. சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா வெந்து வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பிஸ்கெட்டு. இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வாங்க, எல்லாமே நம்ம சுட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். 2 கப்பு மாவுக்கு இவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக டேஸ்டியான டீ குடிக்கிற டைமுக்கு ஸ்நாக்ஸு எல்லா பிள்ளைங்களுக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிஸ்கெட் இது நல்லாயிருக்கும். நீங்களும் விரும்பி வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எந்த டைமாக இருந்தாலும் பரவாயில்ல, 10 நிமிஷத்தில் ஆகிடும். இது மாவு பேசிஞ்சால் ரெடி ஆகிடும். குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த பிஸ்கட் யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையலை சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இன்னொரு டிஷ்ஷில் நம்ம